என்னடா இது வாழ்க்கை, வேலையும் இல்ல ஒன்றும் இல்ல. அன்னன்னைக்கு பொழுது போறதே பெரிய பாடா இருக்குடா. ச்சே, என்ன வாழ்க்கை வாழ்றோம். ஐயோ, இவன் வேற வர்றான். இவனுக்கு நம்ம பணத்தை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அப்பா, ஜான் கண்ணில் படாம நம்ம இருக்கணும். ஐயோ, நம்மளே வேலை வெட்டி இல்லாம இருக்கோம். ஜான் அண்ணன்ட்ட பணம் வாங்கியிருந்தோம். அந்த அண்ணன் வேற வந்துகிட்டு இருக்காரு. இப்ப அவர் கேட்டா நம்ம என்ன சொல்றது? ஏப்பா மைக்கில் பணம் வாங்கியிருந்த கொடுக்கவே மாட்டேற. அண்ணே, ஜான் அண்ணே, வேலை வெட்டி இல்லனே, அதனால தானே உங்களோட பணத்தை வந்து இன்னும் நான் கொடுக்காம இருக்கேன். கொஞ்சம் அவகாசம் கொடுங்கண்ணே, தந்துடுறேன். ஏப்பா நீ இப்படி எத்தனை சொல்லுவ? கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சப்பா. உனக்கு பணத்தை கொடு இல்ல வட்டியை கொடு, ரெண்டுமே கொடுக்க மாட்டேற. அண்ணே, கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்கண்ணே, தந்துடுறேனே. வேலைக்கு போனோடனே தந்துடுறேனே, கொஞ்சம் அவகாசம் கொடுங்கண்ணே. சரி, காலத்துல கொடுக்க பாரு, இல்ல சட்டி விட்டு வந்து வெளியே ஓட்டு விட்டுருவேன். அண்ணே, சரிங்கண்ணே. மைக்கேல், என்னப்பா காலையிலே உன்னை திட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க? வா ஜூலி. என்ன ஜூலி பண்ண? கடை வாங்கிட்டேன், அவன் வந்து நீ திட்டிட்டு போறேன். அவனுக்கு கடனை ஒன்றும் கொடுக்கல, அதனால திட்டிட்டு போறேனைய. ஓகே மைக்கேல், கவலைப்படாத. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிருவோம். கடன்லாம் நீ அடைச்சிருவ. வருத்தப்படாம இருக்கு மைக்கேல். சரி ஜூலி, நீ சொல்ற. பாப்போம், நம்ம கஷ்டம் எப்ப போகுதுன்னு பாப்போம். ஓகே மைக்கேல், உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லாத. இந்த இந்த ரகசியம் வந்து ஒரு கேமா. அந்த கேம் விளையாண்டோம்னா நம்ம வந்து பெரிய பணக்காரர் ஆயிடலாம். என்ன ஜூலி, என்ன சொல்ற? பணக்காரன் ஆயிடலாமா? அப்ப என்னோட கடன்லாம் அடைச்சிடலாமா? ஆமா மைக்கேல். சரி, ஓகே. அந்த கேம் எங்க போய் நம்ம விளையாடுறது? அந்த இடம்லாம் தெரியாது மைக்கேல். நம்மள ஒரு இடத்துல நிக்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல நின்றோம்னா கார்ல வந்து அவங்களே பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் தான் தெரியும் அது எந்த இடம் நமக்கு. இப்ப வந்து தெரியாது அந்த கேமுக்கு போறப்ப. அப்படியா ஜூலி? சரி ஜூலி, அது என்னைக்கு போகணும்னு சொல்லு, நம்ம வந்து போயிடலாம். ஓகே மைக்கேல். ஜூலி ஜூலி, ஒரு நிமிஷம் நில்லு ஜூலி. சொல்லு மைக்கேல், என்னாச்சு? ஜூலி, ஒண்ணுமில்ல ஜூலி. அந்த கேமுக்கு நம்ம போறோம்ல, நமக்கு எவ்வளவு பணம் தருவாங்க? அதெல்லாம் லேக்ஸ் கணக்கு மேல தருவாங்க மைக்கேல். அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். நம்ம போய் ஃபர்ஸ்ட் அந்த கேம் எப்படி இருக்கு நம்ம போய் பார்ப்போம். ஓகேவா? சரி ஜூலி, நம்ம அந்த கேம்ல நம்ம ஜெயிச்சோம்னா என்னோட கடன் அடைச்சிருவேன். இந்த ஓட்ட வீட்டை நல்ல வீடா கட்டிடுவேன். சரி, ஓகே, நம்ம போகலாம். வேமா எப்பன்னு மட்டும் சொல்லுப்பா. ஓகே மைக்கேல், நான் ஃபோன் பண்ணாங்கன்னா இன்ஃபார்ம் பண்றேன் உனக்கு. ஓகேவா? ஓகே ஜூலி, பாய் ஜூலி. பாய் மைக்கேல், நான் போயிட்டு வரேன். என்னப்பா மைக்கில்? அண்ணே, சொல்லுங்கண்ணே. என்ன மைக்கில், பணம் இந்த வாரம் தரேன்ட, தரலையா? அண்ணே, இல்லண்ணே, அதுக்காண்டியான வேலைக்காண்டியான விசாரிக்க போய்கிட்டு இருக்கேனே. என்னப்பா எப்ப கேட்டாலும் ஒரே மாதிரியே பதில் சொல்லிக்கிட்டுற? அண்ணே, இல்லண்ணே, உங்களுக்கு எப்படியா நான் ரெடி பண்ணி கொடுத்துறேனே. உங்களோட கடன் எப்படியா அடைச்சிடுறேனே. திட்டாதீங்கண்ணே ரோட்லாம் வச்சு. மைக்கில், உன்னை நான் திட்ட கிடையாதுப்பா. கொடுத்த பணத்தை கேட்டா நீ என்ன திட்டுறேன்ற? பணத்தை கொடுக்க பாரு வேமா, புரியுதா? சரிங்கண்ணே, தந்துடுறேனே. அண்ணே, ஒரு நிமிஷம்ண்ணே, எனக்கு போன் வருதுண்ணே, பேசிக்கிறேனே. ஹலோ ஜூலி, சொல்லு ஜூலி. சொல்லு மைக்கேல். என்ன ஜூலி, போன்லாம் போட்டிருக்க? ஆமா மைக்கேல், அந்த கேம் பத்தி ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதை பத்தி பேசதான் உனக்கு ஃபோன் போட்டேன். அப்படியா? சரி ஜூலி, நம்ம போகலாம்? இன்னும் 1 வீக்ல போயிருவோம் மைக்கேல். இன்னும் 1 வீக் ஆகுமா? ஆமா மைக்கேல். இல்லப்பா, கடைங்காரனைய போட்டு படுத்தி எடுக்கிறாருப்பா. ஜானண்ணே, இப்ப வந்து போன் கூட வந்து என்னோட வேலைக்கு வேண்டியதானே. இந்த ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்குங்கண்ணே, உங்களோட கடனை கொடுத்துடுறேன். சரிப்பா மைக்கில், இந்த ஒரு தடவை உனக்காண்டி பாவண்டு விடுறேன்ப்பா.
வேகமா வந்து பணத்தை கொடுக்க பாரு. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. போயிட்டு வரேனே. ஒரு வாரத்துல உங்களுக்கு நான் பணத்தை கொடுத்துறேனே. ஜூலி, என்ன ஜூலி கார்ல வந்திருக்க? ஆமா மைக்கேல். ஓ, இன்னைக்கு தான் நம்ம வந்து போறோமா? நீ சொன்ன கார் இதுதானா? இதுலதான் நம்ம போறோமா? ஆமா மைக்கேல், இதுலதான் நம்ம இப்ப இந்த கேம் இருக்க இடத்துக்கு நம்ம போறோம். சரி ஜூலி, இரு நானும் வர்றேன். வேமா வந்து வண்டியில ஏறிக்கிறேன். ஓகே மைக்கேல், வேமா வா, வந்து கார்ல ஏறு. மைக்கேல் மைக்கேல். என்ன ஜூலி, கண்ணை கட்டியிருக்காங்க? என்னன்னு தெரியல மைக்கேல், கண்ணை கட்டியிருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. என்ன கேம்னு தெரியல எனக்கு. என்ன ஜூலி, எதுவும் பெரிய இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல. பயமா இருக்கு எனக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது மைக்கேல், தைரியம் வரு மைக்கேல், எதுவா இருந்தாலும் சந்திப்போம். ஜூலி, என்ன நம்ம அதுக்குள்ள இந்த கேமுக்குள்ள நம்மள கூட்டிட்டு வந்துட்டாங்க போல. யூனிஃபார்ம் தான் போட்டு விட்டுருக்காங்க. ஆமா மைக்கேல், நம்மள டைரக்டா கேமுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பாப்போம். சரி ஜூலி, ஓகே, நம்ம விளையாண்டுருவோம். மைக்கேல், அங்க பாத்தியா ஒரு ரோபோ பொம்மை வச்சிருக்காங்க. அத வச்சுதான் இன்னைக்கு கேம் நம்மளுக்கு போல. வெல்கம் டு பார்பி உலகம். இந்த விளையாட்டிற்கு உங்களை வரவேற்கிறோம். விளையாட்டின் விதிமுறைகள். உங்களுக்கு 5 நிமிடம் வழங்கப்படும். உங்கள் அருகில் உள்ள கோட்டில் இருந்து என் அருகில் உள்ள கோட்டிற்கு 5 நிமிடத்திற்குள் வர வேண்டும். இல்லாவிட்டால் உங்களை இந்த விளையாட்டை விட்டு நீக்கிவிடுவோம். விதிமுறை 2. பாடல் வரும்போது நீங்கள் ஓட ஆரம்பிக்க வேண்டும். பாடல் நின்றவுடன் நீங்கள் அசையாமல் நின்று விட வேண்டும். அசையும் பட்சத்தில் நீங்கள் விளையாட்டை விட்டு நீக்கப்படுவீர்கள். டேய் மைக்கில. அண்ணே, ஜானண்ணே, என்னண்ணே நீங்கள் இங்கேதான் இருக்கீங்களா? ஆமாடா, உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்தா இப்படி வந்து தானே ஜெயிச்சு பணத்தை சம்பாதிக்க முடியும். அண்ணே, நானும் ஜெயிக்கத்தானே வந்திருக்கேன். உங்களுக்கு பாருங்க, நான் தான் ஜெயிச்சு இந்த உங்களோட பணத்தை கொடுக்க போறேன். சரிடா மைக்கில, யாரு ஜெயிச்சா என்ன பாத்துக்கிருவோம். மைக்கேலே, என்னப்பா அந்த ஜான் இங்கேயும் வந்துட்டாரு போல. உன் கடனை வாங்காம விட மாட்டாரு போல. என்ன ஜூலி பண்றது, இவனை பாரு. இங்க வந்து நம்ம விளையாடலான்னு பார்த்தா இவன் இங்க வந்து நம்ம கிட்ட பணத்தை கேட்கிறியான். ஓகே மைக்கேலே, நம்ம எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேம்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கேமை நல்லா சக்சஸ்ஃபுல்லா விளையாண்டு அவன் கடனை எப்படியாவது கொடுத்துடலாம். ஜூலி, இவங்க என்ன அசையக்கூடாதுன்றாங்க. அதுக்குள்ள 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம இந்த கேமை வந்து முடிக்கணும்ன்றாங்க. அசைஞ்சா அவுட் ஆயிருவோம்னு சொல்றாங்க. எப்படி நம்ம விளையாட போறோம்னு தெரியல. நம்பிக்கை அதேப்பா மைக்கேலே, பாத்துக்கலாம். சரி ஜூலி, சரி வா நம்ம விளையாடலாம். ஓகே மைக்கேல், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெல்கம். பார்பியின் உலகம் இது. தொடர்ந்து விளையாட போவது யாரு? பார்பியின் உலகம் இது. தொடர்ந்து விளையாட போவது யாரு? ஓடுறா வேமா ஓடுறா. ஓடுங்கடா. பார்பியின் உலகம் இது. தொடர்ந்து விளையாட போவது யாரு? நம்பர் 6. அசைந்ததால் இந்த விளையாட்டை விட்டு நீக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் ஓரமாக நிற்கவும். இது தொடர்ந்து விளையாட போவது யாரு? பார்பியின் உலகம் இது. தொடர்ந்து விளையாட போவது யாரு? இது தொடர்ந்து விளையாட போவது யாரு? எண் 4. அசைந்ததால்
இந்த விளையாட்டை விட்டு நீக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் ஓரமாக நிற்கவும். பார்பியின் உலகம் இது தொடர்ந்து விளையாட போவது யாரு? எண் 2 அசைந்ததால் இந்த விளையாட்டை விட்டு நீக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் ஓரமாக நிற்கவும். பார்பியின் உலகம் இது தொடர்ந்து விளையாட போவது யாரு? எண் 5 அசைந்ததால் இந்த விளையாட்டை விட்டு நீக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் ஓரமாக நிற்கவும். பார்பியின் உலகம் இது தொடர்ந்து விளையாட போவது யாரு? வேமா ஓடுற ஏய். டேய் மைக்கிள், என்னை நீ முந்த போறியா? ஒர்றா, உன்னை நான் தள்ளி விடுறேன். உலகம் இது தொடர்ந்து விளையாட போவது யாரு? மைக்கேல் கீழே விழுந்துடாத, பார்த்து, டைம் முடிய போகுது. ஜூலி என்னை பிடிச்சுக்க ஜூலி, விட்டுறாத. ஓகே மைக்கேல். ஜூலி ரொம்ப நன்றி ஜூலி, என்னை நீ காப்பாத்திட்ட. இருக்கட்டும் மைக்கேல். எண் 7 அசைந்ததால் இந்த விளையாட்டை விட்டு நீக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் ஓரமாக நிற்கவும். இந்த விளையாட்டில் இறுதியாக 30 வினாடிகள் மட்டுமே உள்ளது. நே ஜானனே, என்னண்ணே நேர்மையா விளையாடாம நீ கீழே தள்ளி விட்டீங்க. இப்பெல்லாம் விளையாடக்கூடாதுண்ணே, விளையாட்டுன்னு வந்தா நேர்மையா இருக்கணும்னே. இது கூட உங்களுக்கு தெரியாதா? டே மைக்கிள், எனக்கு தெரியும்டா எந்த விளையாட்டை எப்படி விளையாடணும்னு. நீ எனக்கு சொல்லித்தராத, உன் வேலையை மட்டும் பாரு. உன்னை நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா. இந்த பணம் எனக்கு தான்டா. என்னண்ணே நீ இப்படிலாம் யோசிப்பீங்களா? சரிண்ணே, யார் ஜெயிக்கிறான் பாத்துரும்னே, விளையாண்டு பாப்போம்னே, வானே. இன்னும் 10 வினாடிகள் மட்டுமே உள்ளது. எண் 3 நேரம் முடிந்ததின் காரணத்தால் நீங்கள் விளையாட்டை விட்டு நீக்கப்பட்டு விட்டீர்கள். இந்த விளையாட்டின் வெற்றியாளர் எண் 1. ஏய் ஜூலி, நான் ஜெயிச்சிட்டேன். கங்க்ராச்சுலேஷன் மைக்கேல். தேங்க்யூ ஜூலி. பணத்தை வாங்கிட்டு ஜானனே வாங்கிக்க உன் பணத்தை. சேர்றா டே சேர்றா, பணத்தை மேல குடுறா. நீ ஜெயிச்சிட்டல, குடு. இந்த விளையாட்டின் வெற்றியாளருக்கு 5 லட்சம் பரிசு வழங்கப்படுகிறது. பரவாயில்ல மைக்கிள், வீடும் கட்டிட்ட, என்ன கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்துட்ட. பரவாயில்லப்பா, நீ திறமையான ஆளுதான்ப்பா. ஜானனே, என்னோட வெற்றிக்கு காரணமே வந்து ஜூலி தானே. ஜூலி தான் எனக்கு இந்த இதை சொன்னாங்க. ஜூலியால தான் இப்போ நான் இந்த பரிசை நான் வாங்கினேன். இங்கே பாருங்க, என்னோட ஓட்ட வீட்டையும் நான் நல்லா அழகாக கட்டிட்டேன். உங்களோட கடனையும் நான் அடைச்சிட்டேன். பரவாயில்ல மைக்கேல், நீ என்னோட ஃப்ரெண்டு தானே. ஆமா ஜூலி, நீ இல்லாட்டி இந்த இதே நடந்திருக்காது ஜூலி. பரவாயில்ல, அதெல்லாம் விடு மைக்கேல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோவை பார்த்ததோட மட்டும் நிற்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட சேனல் புது சேனல் ரியா பார்பி உலகம். மறந்துடாதீங்க, சரியா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட புது சேனல். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும். தேங்க்யூ. மீண்டும் வேறு ஒரு விளையாட்டில் உங்களை நம்ம வந்து சந்திக்கலாம். பாய்.